ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் வேத வசனத்தை குறித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என்று சொல்லி கூறுகிறார். அவளுக்கு விளைவிச்சமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவர் சீசர்கள் வந்து, இவர் நம்மை கீழ்த்தொடர்ந்து கூறுகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று அவரை எழுதிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடவராகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனர் என்று மற்றபடி அல்ல என்றார். அவர் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவரை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆயிரம் நாய்க்குட்டிகள் தன் எதமான நேரத்தில் உள்ள உரிமைகளை தின்னினேன் என்றார். இயேசு அவர் விளைவிச்சமாக, சிறியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகப்படவில்லை என்றார். அந்நியர் நியமம் மகள் ஆரோக்கியமானார். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் இங்கே பல சூழ்நிலையின் வாயிலாக பலவிதமான பலவிதமான நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவராகிய இயேசு அவர் சுகத்தை அனுப்புகிறார். சுகத்தையும் பலத்தையும் அவர் அனுப்புகிறார். பாருங்க, இயேசு எங்கே திரும்பினாலும் ஒரு செய்தியை நாம் பார்த்து கொள்ள முடியும். அவர் உட்கார்ந்து அங்கே ஒரு பெரிய செய்தி உண்டாகும். அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலையும் பலவிதமான சத்தியங்கள் அங்கே புதைந்து கிடக்கிறது. அந்த சத்தியங்களை அறிந்து கொள்வது மூலியமாய் தேவனுடைய விருப்பம் என்ன, தேவன் எதை செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கானானிய ஸ்திரீ, ஒரு கானான் தேசத்து ஸ்திரீ ஒருத்தி என்ன பண்ணுகிறாள், அவள்கிட்ட இயேசுவிடத்திலே வருகிறாள். வந்துட்டு என்ன செய்கிறாள், அவர் சொல்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நான் என்னுடைய அவளுக்கு மகள் இருக்கிறது, பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள், ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் வேதனை இல்லை, கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிடுறாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று அவள் கூப்பிடுகிறாள். இரண்டாவது காரியம், அவர் பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் இங்கே சொல்லவில்லை. ஸ்டேஷன் என்ன செய்கிறாங்க, அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, இவர் சும்மா பின்னாடியே வந்து கத்திட்டு இருக்கால அப்படின்னா, இவர் போகிற இடம்லாம் வந்து கத்திட்டு இருக்கிறான், பின்னாடி வந்து கத்துறான், ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். அவளுடைய வேதனை அவ்வளோ பெருசு. மகள் படுகிற வேதனையை பார்த்து அவளால் சகிக்க முடியல, அவ்வளோ பயங்கரமான வேதனை. அப்போ இவருடைய தாயுடைய உள்ளம் அவள் நொறுங்குகிறாள், தன்னுடைய மகளுக்காக வேதனைப்பட்டு அழைக்கிறார். அப்போ சீஷர்களாக சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அவர்களை நோக்கி அவரை கூப்பிட்றாங்க, அவரை அழைத்து அவரிடத்துல அவரை கூப்பிட்றாங்க, ஆண்டவரே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக்கணும். அவங்களும் கெஞ்சுறாங்க, ஆண்டவரே ப்ளீஸ். அவள் கத்திக்கிட்டே அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, அவள் கஷ்டப்படுறதா எங்களுக்கே வேதனையாக இருக்குது, அதனால் எப்படியாவது அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அவரை வேண்டிக் கொள்கிறாங்க. ஆனால் இயேசு ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லடா. எப்பா, நான் வந்தது நோக்கம் என்ன, காணாமல் போன இஸ்ரவேல் ஜனத்தை நான் தேடணும், இஸ்ரவேல் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கிறிஸ்துவை பற்றி சொல்லணும், அவங்களை தேடுறதுக்கு தான் பிதாவாகிய தேவனை அழைத்தார், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே இதை கேட்ட உடனே அவள் என்ன செய்கிறாள், நேராக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள்.
அவர் அவளை நோக்கி மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கையில் தின்னுமே என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பல்வேறு செய்திகளையும் பல்வேறு காரியங்களையும் கேட்டிருப்பீர்கள். இது குறித்து நான் பல பிரசங்கமும் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த நாட்களில் இது ஒரு வித்தியாசமான காரியத்தை தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போ இயேசு சொல்கிறாரு, அவள் வருகிறாள், கூப்பிடுறாரு. அவன் இயேசு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவன் பத்தியமை குருடன் பண்ணுறான், சத்தமிட்டு கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும். எல்லாம் சொல்கிறான், எப்போ சத்தப்படாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அவன் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சுகமாக்கி அனுப்புகிறார். ரெண்டாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இயேசு இடத்துல கூப்பிட்டு வராங்க, சீஷெல்லாம் கூப்பிட்டு வராங்க, ஆண்டவரே இவனை சுகப்படுத்துங்க, இவனுக்கு இது பண்ணுங்கன்னு அவங்க வேண்டுகிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சில இடங்களில் இயேசு சொல்கிறாரு, அவர்கள் விசுவாசத்தை பார்த்து, இவன் வியாதியஸ்தர் விசுவாசம் கூட சில நேரம் சொல்லலை. ஒரு திமுகவாதக்காரனை எல்லாம் தூக்கிட்டு மேலே கொண்டு வந்து அவருக்கு முன்பாக இறக்குறாங்க. இறந்த உடனே இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இவன் ஃபெய்த்து கிடையாது, கூட்டம் வந்தவன் ஃபெய்த்து, அவன் விசுவாசத்தை பார்த்து சுகமாக்குறார். இப்போ சீஷலுக்கு தெரியும் இவர் சுகப்படுத்துவார் தெரியும். ஏன்னா அவன் அவ்வளவு கண்ணெதிர ஆயிரக்கணக்கான அற்புதங்களை பார்க்கிறார்கள், சுகத்தை பார்க்கிறார்கள், அநேக காரியங்களை அவர் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வந்து சுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. வேண்டிக் கொள்றதுனா என்னன்னா, ரொம்ப கெஞ்சி கேட்கறது, ப்ளீஸ் அப்படின்னு போட்டு கேட்கறது, ப்ளீஸ்ன்னு போட்டு சொல்கிறாங்க. அப்பயும் ஒரு வார்த்தை சொல்லலை. சொல்லிட்டாரு, நான் வந்து இதுக்காக வரலப்பா, என் வேலை வேற அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இயேசுக்கு அந்த கானானிய ஸ்திரீ இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை அவர் கண்டுகொண்டார். இயேசு பார்த்தீங்கன்னா இவருடைய இருதயத்தில் உள்ள நோக்குகிற தேவன், இருதயத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்கிற தேவன். இவளுக்கு சுகம் வேண்டும், இவளுக்கு சுகப்படுத்தி தீர வேண்டும். ஆனால் அவளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிதான விசுவாசத்தை, ஒரு பெரிய விசுவாசத்தை ஜனங்களுக்கு முன்பாய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும், நடத்தி காமிக்கணும், ஒரு செய்தி இவளுக்கு சொல்ல விரும்பணும் என்பதை தேவன் விரும்பினார். அப்போ அவன் ஸ்டாப் பண்ண உடனே அவன் என்ன பண்ண பாருங்க, அவன் உடனே திரும்பி போடலை. இந்த ஆன்சரை பார்த்து அவன் வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாரு, அவ்வளோ சீஷனும் போய் சொல்லியிருப்பாங்க, எப்போ அவர் முடியாது சொல்லிட்டாருப்பா, அவங்க வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் சுகப்படுத்துவாராம், இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாத இடத்துல சுகப்படுத்த மாட்டாங்களாம், பெஸ்ட்டு நீங்கள் போயிடுமா, நீங்கள் கடவுள் கையில் விட்டுட்டு போங்கம்மான்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் இவன் கேட்டிருக்கிறான். ஆனாலும் விட்டன உடனே அவள் என்ன செய்கிறாள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஒரே கொஸ்டின், எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவள் பணிந்து கொண்டாள். என்ன மொழிபெயர்ப்பில் வர்ஷிப் பண்ணிட்டான், நேர தாழ விழுந்துட்டான், அர்ப்பணிச்சிட்டான், தன்னை முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அவள் முழுவதுமாய் சாஷ்டாங்கமாய் விழுந்தாள். சாஷ்டாங்கமாக விழுந்த உடனே இயேசு ஒன்னாலே செய்ய முடியல. இயேசு நடந்து போன இயேசு, கேளாதவராகிய இயேசு, ஒன்றத்தையும் பதிலளிக்க முடியாதுன்னு சொன்ன இயேசு அங்கே நின்று போய் விட்டார். ஹல்லேலூயா. நின்று போன உடனே அவரை கூட்டு சொல்கிறாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. என்ன ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட், என்ன ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீஷனை பார்த்து அவனையும் சொல்லலை, பேதுருவை பார்த்து சொல்லிட்டார் நீ மறுதளிப்பட்டார், ஒருத்தனுக்கும் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு எங்கேயோ பிறந்தவர், வேதத்தை அறியாத, தேவனை தெரிந்து கொள்ளாத, இயேசு யாருன்னே தெரியாத ஒரு கானானிய ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீ, எதுவுமே தெரியாத, எந்த விஷயத்தை குறித்து அறியப்படாத எந்த ஸ்திரீ இங்கே வந்து அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சுக்கல. கிரேட்டர் இஸ் தை ஃபெய்த், விசுவாசம் பெரியதுன்னு சொல்கிறார். ரொம்ப பெருசுமா அவன் விசுவாசன்றார். பாருங்கள், அந்த விசுவாசம் இயேசுடைய நோக்கத்தை மாற்றுகிறது. அந்த விசுவாசம் காணாமல் இஸ்ரவேலுக்கு தான் அப்படின்னு நினைத்திருக்கிற அந்த எண்ணத்தையே மாற்றுகிறது. ரெண்டாவது, அந்த விசுவாசம் அவளை அங்கே ஸ்டாப் பண்ண வைக்கிறது. அந்த விசுவாசம் இவரை ஆண்டவரை வந்து மூவ் பண்ண வைக்குது. அதுக்கு மேலே ஒரு அடி போக முடியல. இவளுக்கு வந்து சுகத்தை கொடுக்காத வரலி வேறு வழியே இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு வந்து அவள் உடனே அவள் சுகப்படுத்துகிறாள். இப்போ சுகப்படுத்தும் போது நான் யோசிச்சிருந்தேன், கானானிய ஸ்திரீ பணிந்து கொண்டாள். அந்த காரியத்தை குறித்து வேதத்தில் நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த கானானிய தேசம், கானான் என்கிற ஒரு தேசத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு நாட்கள் வரும், உன்னுடைய சந்ததிக்கு இந்த கானான் தேசத்தை நான் கொடுக்க போகிறேன், அந்த கானான் தேசத்தை கொடுத்து உன்னை நான் பெருக பண்ணுவேன்,
அங்கே இருக்கிற ஜாதியெல்லாம் நீ விரட்டி அடிக்கணும், அங்கே இருக்கிற ஜாதியெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தணும், அங்கே இருக்கிற காரியங்கள்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். லேவியராகமத்தின் புத்தகம், யாத்திராகமத்தின் புத்தகத்தில் இந்த கானானியருடைய பாவங்களை குறித்து வரிசைப்படுத்தப்படுகிறது. விபச்சாரம் குறித்து அவர் அங்கே திட்டுகிறார். ஒரு வேசித்தனமான மார்க்கம், ஒரு விபச்சார மார்க்கம், ஒரு மோசமான ஒரு பழக்க வழக்கத்தை உடையது இந்த கானான் தேசம். அந்த கானான் தேசத்தில் வேசித்தனமும் விபச்சாரம் பெருகின ஒரு காரியம் ரொம்ப மிகுந்த இப்போ காணப்படுகிற பலவிதமான பாவங்கள். அதிகாரம் 24வது புத்தகம் 11-12 வசனம். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளாகிய எமோரியரும், பெர்சியரும், கானானியரும், ஏத்தியரும், கிர்காசியரும், ஏவியரும், எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். மோரி 2 ராஜாக்களை உங்கள் பட்டயத்தினாலும் வில்லினாலும் உங்களை துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குலவைகளை அனுப்பினேன், அவர்கள் உங்கள் முன் துரத்திவிட்டு. இது இன்னும் வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், பெர்சியர்கள், ஏவியர்கள், எபீசருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்று சொல்கின்றார். அப்போ மோசேயின் மூலியமாய் ஆண்டவர் சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். ஆனால் அந்த தேசத்தில் யார் இருக்காங்கன்னா கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், பெர்சியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள் அப்படின்ற இடம் 7 ஜாதிங்க. கானான் தேசத்தில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் இந்த பணிந்து கொள்றதுல வருது. 7 ஜாதிங்க. கானான் தேசம் என்பது 7 ஜாதிகள். கானான்னு ஒரு கோத்திரம் இருக்குது, கானான் ஒரு ஜாதி இருக்குது, அது கீழே ஏவியர், எபூசியர், கிர்காசி, இப்படி பலவிதமான ஜாதியர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த 7 விதமான ஜாதிகளையும் இங்கே துரத்தணும். அந்த 7 விதமான ஜாதியுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேவியராகமத்தின் புத்தகத்திலே வாசிச்சா தெரியும். அந்த ஜாதிகள் செய்கிற தப்பு நிமித்தம் அவங்கள துரத்துறேன், உங்களை கொண்டு போய் விடுறேன், நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி, அந்த 7 ஜாதியுடைய காரியங்களை நம்ம சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு ஜாதியை குறித்து பார்க்கிறோம். அது என்னென்றால் கானானியர்கள். இந்த கானானியர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, ஒரு தவறான ஒரு எண்ணம் உடையவர்கள். அதாவது ரொம்ப ஜெலஸ், ரொம்ப வைராக்கியம் நிறைந்தவர்கள். அதாவது ஒரு தவறான விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தவறான நோக்கத்தில் நடத்துகிறவர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினச்சது எதுவோ, தன்னுடைய காரியம் எதுவோ அதையே செய்து சொல்லிட்டு தவறான நோக்கத்தில் என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய காரியம், நான் தான் வாழணும், எனக்காக தான் என் வாழ்க்கை எந்த தான் சொல்லிட்டு தனிப்பட்ட உற்சாகம், தான் மேலே ரொம்ப அதிக உற்சாகத்தை காமிச்சு தான் வாழ்க்கை தான் பெஸ்ட்டு, நான் எனக்கு இஷ்டம் போல் வாழ்வேன், இந்த வாழ்க்கை என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல் நடத்துகிற, இஷ்டம் போல் எண்ணுகிற ஒரு காரியம் தான் இந்த கானானியர்கள். இந்த கானானியர்கள் குறித்து இன்னும் பல இடங்களில் சொல்லப்படும் பொழுது, தங்கள் பார்வைக்கு நலமானது செய்வாங்க, என் பார்வைக்கு இது கரெக்டு, எனக்கு இது பிடிக்குது, நான் செய்கிறேன். அது மற்றவனுக்கு டிஸ்டர்பாக இருந்தானே, மற்றவனுக்கு பிரச்சனையாக இருந்தானே, மற்றவங்களுக்கு போராட்டமாக இருந்தானே, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அப்போ ஏன் இஷ்டத்துக்கு நான் செய்வேன்றது ஒரு எண்ணங்கள் தான். இப்போ இந்த கானானிய ஸ்திரீ பணிந்து கொண்டான், அப்படியே வர்ஷிப் பண்ணுறான், சாஷ்டாங்கம் இந்த மாதிரி பணிகிறார் என்றால், வர்ஷிப் பண்ணுறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரே பாட்டு பாடுறது, கும்பாலம் போகிறது, டான்ஸ் எல்லாம் ஒரு பாட்டு தான். ஒருவேளை அதெல்லாம் ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், ஏசு நல்லவரேன்னு பாடுறது, அப்படியே நணுக்கம் கொடுத்து மியூசிக்காக சேர்த்து அப்படியே வயலின் வாசித்து அப்படின்னு பாடுறது. இன்னும் இயேசுவே நீங்கள் நல்லவர், எனக்கு அதை செஞ்சீங்களே, அதை செஞ்சில்லைங்க, 1000 நாவுகள் போதாது, அப்படி இப்படிலாம் சொல்கிறது அது ப்ரைஸிங், தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நல்லது தான், இதுதான் செய்யணும் தான். ஆனால் இது ரெண்டுத்துக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது, வர்ஷிப்பு. இவன் பெரிய பாடலை பாடி ட்ரம் அடித்து ஒன்றும் வர்ஷிப் பண்ணலை, எந்த பாட்டும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரியும் தெரியல. வர்ஷிப் பண்ணுறது சாஷ்டாங்கமாய் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறது. என்ன சொல்கிறேன், இந்த கானானிய ஸ்திரீ என்று சொல்கிறதுனால, கானான் தேசத்தால் என்று சொல்கிறதுனால, இந்த அத்தனை கேரக்டர், அத்தனை சுபாவங்கள், அந்த சுபாவங்களை கொண்டு அவர் பாதத்தில் வச்சு
முழுவதுமாய் விடுதலை பெற்றுக்கொள்வது, அதை அர்ப்பணிப்பது, அதை அப்படியே கொடுப்பது, அது அப்படியே காரியங்களை அவரிடத்தில் அர்ப்பணித்து விடுதலை பெற்றுக்கொள்வது தான் இந்த ஆராதனையின் பொருள். அப்போ அவள் என்ன செய்கிறாள்? அவள் தன்னை ஆராதிக்க தன்னை அவர் ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, ஏத்தியர், ஹிட்டடைஸ். ஏத்தியர்னு ஒரு ஜாதி இருந்துச்சு. அப்படின்னா அந்த எபிரேய பதத்தில் நான் தேடி பார்த்தேன். ஏத்தியர் ஜாதிக்கு ஒரு பழக்கம் உண்டு, பல தெய்வ வழிபாடு. எல்லாம் கடவுள். மண்ணு கேட்டால் கடவுள், மரம் கேட்டால் கடவுள், பூனை கேட்டால் அதுவும் கடவுள், யானை கேட்டால் அதுவும் கடவுள். நான் நான் பத்திரிகையில் வாசித்தேன், நார்த் இந்தியாவில் எலிக்கு கோயில் இருக்குதான். எலி அப்படியே எக்கச்சக்கமாக கச்சக்கச்சக்கன்னு வருமா எலி. அந்த எலியெல்லாம் உள்ளே பூந்து அதையும் இதையும் தின்னுமா, எல்லாத்தையும் தின்னுமா. அவங்க கொண்டு வந்து கொடுத்து, எலி மேலே விழுந்தால் ஒரு சாங்கியம், கீழே விழுந்தால் சாங்கியம், காலில் பட்டால் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா லட்சக்கணக்கான எலிகள் அந்த கோயிலுக்குள்ளே இருக்குமா. எலிக்காக ஒரு கோயில் கட்டி எலிக்காக வழிபடுற ஆட்கள் பாருங்க, எதையும் விட்டு வைக்கிறதில்ல. நான் யோசிக்கிறது, ஐயா நீங்கள் வரீங்களே, எலி கடவுளை வணங்கிட்டு போகிறீங்க, 2 எலியை எடுத்துன்னு பிடிச்சிட்டு போங்க, பொற்றிப்போ உங்கள் வீட்டில் வச்சுங்க, உங்கள் அரிசி பானையில் விட்டு வைங்க. அப்போ அப்படி வணங்குறாங்க. எதுக்கு வணங்குறான்னு தெரியல. இது பல தெய்வ கொள்கை. நான் கேரளாவில் வாசித்து, கேரளாவில் பூனைக்கு ஒரு கோயில் இருக்கும். அங்கே போனால் ஏகப்பட்ட பூனை. அங்கே பூனை இங்கே விழுந்து, இங்கே விழுந்தா மேலே விழுந்தா ஒரு சாக்கியம், அங்கே இங்கே விழுந்தா விழுந்துன்னா பூனைக்கு ஒரு கோயில் கட்டுக்காங்களாம். நான் யோசிக்கிறது உண்டு, இந்த எலி கோயில் பக்கத்துலேயே பூனை கோயிலை பூனைக்கு ஒரு கோயிலை கேரளாவில் கட்டி வச்சுருக்கிறான். நான் யோசிச்சேன், 2 பக்கமும் ஒரே இடத்துல கோயிலை கட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பெருசியர்கள் அப்படின்னா இஸ் அ ரூரல் பர்சன். பாதுகாப்பு, ரூரல் பிளேஸாக கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்காது, ஒரு பாதுகாப்பு இல்லாது. அதாவது இமோஷ்னலாக இவங்க என்ன பண்ண, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஆட்கள். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பிரச்சனை பண்ணுறது, போராட்டத்துக்குள்ளே போகிறது, வேதனைக்குள்ளே போகிறது, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல். அதாவது தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, செல்ஃப் கண்ட்ரோல் இழந்த ஆட்கள். அப்போது ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல கண்ட்ரோலை கொடுக்குறார். ஹல்லேலூயா. யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஃபீலிங், உங்கள் டெம்பர்மெண்ட்டு, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மத்தியில் தாங்கிக் கொள்கிற பலனை தேவன் நமக்கு தருகிறார். நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, மதிலில்லாத பட்டணம், மதில் இல்லாத பட்டணம் பட்டணத்தை போல் இருக்கிறான். யார்? தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தாதவன் மதிலடைந்த பட்டணத்தை போல் இருக்கிறான்ற வசனம் உண்டு. அப்போ செவரு இல்லைன்னு வச்சுங்க, ஈஸியாக பிசாசு உள்ள வெளியாள் எதிரிகள் மதில் இல்லாத பட்டணத்துக்குள்ளே எல்லாத்தையும் சூறையாட்டு போடுவோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதனால் நம்முடைய எல்லா கோபம், கசப்பு, வெறுப்பு, நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, தன்னிலைமை இழக்காது மிகுந்த ஒரு முக்கியம். வேதனையின் உச்சத்துக்கே போயிடுறது. ஒரு பிரச்சனைனாக்கா போய் அடுத்த லெவல், சூசைட் லெவலுக்கு போய் சேர்ந்துடுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், அப்படி எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் அவர் தன்னை வைக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் தன்னை அவர் நிறுத்துகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிர்காசியர்ன்ற அர்த்தத்துக்கு என்ன ஆகுதுன்னா, பிளாக்மெண்ட், நாட் ஸ்டடி. சாதாரணமாக எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் உண்டு, இது சாயிலை பற்றி எங்களுக்கு ஒரு ஸ்டடி உண்டு. இந்த சாயில் பார்த்தீங்கன்னா களிமண் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். களிமண் ரொம்ப சாஃப்டானது களிமண் அப்படின்வாங்க. அதை கூட அந்த ஆத்திரம் எழுதிருப்பாங்க, களிமண் பெண்களை போடுறது அப்படின்னு. ஏன்னா உடனே தண்ணி ஊற்றுனா அப்படி லூஸ் ஆகிடும், தண்ணி இல்லைன்னா அப்படி இறுகி டைட் ஆகிடும், பாறை மாதிரி ஆகிடும். அதனால் அதோடைய இதெல்லாம் ரொம்ப அதோடைய மாறிக்கிட்டே இருக்கும் தன்மைகள் அப்படின்னு. அது அவன் எழுதியிருக்கான். ஆனால் தேவனுக்குள்ள வந்தால் நம்ம தலைமை மாறிவிடாது. நிச்சயம் ஒன்று தான். யூ ஆர் ஸ்டடி, இதுதான் நோக்கம், இதுதான் லட்சியம், இதெல்லாம் நான் போவேன், எதுவும் நம்மை அசைப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால் நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், எல்லாம் கரங்களை வச்சு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னை ஒருத்தர் அசைக்க முடியாது. ஏன்? ஹல்லேலூயா. ஆமாம், உங்களை ஒருத்தர் அசைக்கவே முடியாது. நீங்கள் கண்மலை போன்றவர்கள். கண்மலை மேலே நீங்கள் அஸ்திவாரம் கட்டுருக்கிறீங்க. காற்றோ தண்ணியோ பெருமழையோ உங்களை என்ன செய்யாது, அசைக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இதில் போட்டிருக்குது, பாறை மேலே இந்த ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறதுனால நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்லை. ஏவியர்கள் அப்படின்னா விக்கெட், துர்குணம் நிறைஞ்சவங்க, பொல்லாத ஆட்கள், பொல்லாத குணம். வெளியில் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பொல்லாத குணம் நிறைஞ்சவர்கள் அந்த விக்கெட். பாருங்கள், கானானிஸ்தர் தேவனிடத்தில் வர்ஷிப் பண்ணுறதுனா என்ன?
பணிந்து கொள்றதுனா என்ன? இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அழிக்க ஒப்பு கொடுக்குறது, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறது, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு போய் அங்கே விடுவது. அப்போது அப்படிப்பட்ட காரியங்களை நாம் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பாருங்க, முதல்ல இதை இன்னும் கூட மூணாக பிரித்து பேசும்படி விரும்புகிறேன். முதல்ல அவள் கூப்பிடுகிறாள், சத்தம் போட்டு கூப்பிடுகிறாள், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாள். இஸ் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். இது ஒரு விதமான பெட்டிஷன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ ஆண்டவர் அந்த விதத்திலே உதவி செய்கிறார். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வகையான ஜெபம் அப்படின்னா 4 பேர் கூட்டிகிட்டு ஜெபம் பண்ணுறது. இருவர் ஒருமனப்பட்டால் நான் எதை கேட்டாலும் தருவேன்னு போட்டிருக்குது. அந்த 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது, அது ஒரு ஜெபம். அதுவும் உண்டு. தேவன் பல இடத்துல அதையும் கேட்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மேலான இடத்துக்கு, ஏன்னா ஏன் ஆண்டவர் முதல்ல செய்யாமல் செஞ்சான்னா, இவருக்குள்ள இன்னொரு விதமான ஜெபம் உண்டு. அல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ணுவான், எதாவது கேட்பான், கிடைக்கலன்னா அதோட இவருக்கு இஷ்டம் இல்லை போல், இவர் சித்தம் இல்லை போல் விட்டுட்டு போயிடுவான். இன்னும் ஒரு சிலர் அடுத்த படிக்கு போவாங்க. அடுத்தபடி போயிட்டு 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு எனக்கா ஜெபம் பண்ணுங்க, உனக்கா நான் ஜெபம் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க. அப்படியும் சரியாக வரலையா அதோட விட்டுடுவாங்க. ஆனால் 3வது பக்கம் குரூப் இருக்குது. அது குறித்து இப்போ 3 விதமான ஜெபங்களை குறித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. ஒன்று வேர்பல் ப்ரேயர், வர்பலாக பேசுறது. ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு ஜெபிக்கிறது இஸ் அ வேர்பல் ப்ரேயர். உங்கள் வார்த்தையை உபயோகப்படுத்தி ஜெபிப்பது ஒரு வேர்பல் ப்ரேயர். மெடிடேட்டிவ் ப்ரேயர், தியானித்து ஜெபம் பண்ணுறது, அது ஒரு வகை. 3வது கண்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயர். கண்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயர் தான் ரொம்ப ஆழமான ஜெபம். அதுதான் வர்ஷிப், அதுதான் பணிந்து கொள்வது. நீங்கள் ரொம்ப அமைதியாக அப்படி ஒரு அமைதியாக ஆண்டவர் இயேசு அப்படியே கொண்டு வந்து உங்கள் மனதுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு, மனதில் ஒவ்வொரு ரூமை திறந்து காமிச்சு, உங்களோட இருதயத்தில் ஒவ்வொரு ரூமை திறந்து காமிச்சு, ஆண்டவர் இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு பிடிக்குதா, பிடிக்கலையா, நான் இப்படி பேசுறது உனக்கு விருப்பமா, இப்படி செயல்பட்டது விருப்பமா, இது விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே சமூகத்தில் ஒருவேளை பாவம் இல்லாததாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிடிக்காததாக இருக்கும், தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வெளியில் கொண்டு வரும்பொழுது இந்த கண்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயரில் தான் ஒரு மனுஷன் முழுவதுமாய் மாற்றப்படுகிறார். அல்லேலூயா. இந்த கண்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயர் இருந்தனா அவரை உங்களுக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வது, கிறிஸ்துவை உங்களுடைய சாயலை அங்கே நிறுத்திக் கொள்வது, உங்கள் சாயலை பக்கத்தில் நிறுத்துறது. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீ யாருன்றதை அங்கே நிறுத்தணும், அவர் யாருன்னு நிறுத்தணும், அவர் எப்படிப்பட்டவர், நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு வெளியில் வந்து நம்முடைய ஆவியை அங்கே முன்னாடி வச்சு தேவனுடைய ஆவியை அங்கே வச்சு ரெண்டுத்துக்கே கம்பேர் பண்ணி இதை மாதிரி மாற்றணும், இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்டு உங்களை மாற்றினீங்கன்னா உங்களுக்குள்ள பூரணமான இயேசு சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அதிக நிச்சயம். இப்போ இதை தான் அவன் செய்கிறான். 3rd ஸ்டைல் கான்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயருக்கு போகிறான். அப்படின்னா என்னன்னா ஃபுல்லாக படிச்சுட்டான். தேவனுடைய ஆள் தத்துவம், தேவனுடைய பரிணாமம், தேவனுடைய ஆவியானுடைய தொழில் காரியங்கள் அது அப்படியே மனக்கண்ணு கொண்டு வந்து அவள் முழுவதுமாக சாஷ்டாங்கப்படுத்துகிறார். முழுவதும் தன்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் ஒரு டிராப் கூட எனக்குன்னு இருக்கக்கூடாது, எல்லாம் இயேசு குறிதாய் மாற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி முழுவதுமாய் மாற்ற தன்னை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். அதுதான் பணிந்து கொள்வது, அதுதான் வர்ஷிப், அதுதான் தொழுது கொள்வது. இதை நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரம் அடித்து பாட்டு பாடி மியூசிக் வாசி பாடுறது அதெல்லாம் இந்த இடத்துக்கு வர்ஷிப்புக்கு கொண்டு போன முடிய இதோட பாட்டு நிற்கல. நிறைய பேர் அந்த பாட்டே நிறுத்திட்டாங்க. இதில் சண்டை, டான்ஸ் ஆடுறது தப்பா, டான்ஸ் ஆடுறது தப்பா, இப்படி பாடுறது தப்பா, அப்படி பாடுறது தப்பா, கதை சொல்கிறது தப்பா, இது பண்ணுறது தப்பா. இதெல்லாம் 2வது ஃபர்ஸ்ட் லெவல் தான், 2வது லெவல் தான். 3வது லெவல் என்பது அமைதி, சாந்தம், அப்படியே பரிசுத்த ஆவியானவர் கூட கலந்து கொள்வது. அதுதான் 3வது கண்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயர். அந்த ப்ரேயரில் போவது தான் ஒரு மனுஷனுடைய கெட்ட குணங்கள், ஒரு மனுஷனுடைய மாம்ச சிந்தனைகள், ஒரு மனுஷனுடைய கேடான காரியங்கள், மனுஷனுடைய தகாத எண்ணங்கள், உடைந்து போன எண்ணங்கள், கலங்கி போன எண்ணங்கள், சோர்வுகள் எல்லாம் நீக்கப்படுகிற இடம். அப்படிப்பட்ட இடம். அப்போ அவன் பணிந்து கொள்கிறான். சமாரிய ஸ்ரீட், இன்னும் இது குறைந்த நிறைய சப்ஜெக்ட் உண்டு, நான் பேசும்படி விரும்புகிறேன். சமாரிய ஸ்ரீயை சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யூதர்கள் அறியாததை தொழுது கொள்கிறார்கள், அதாவது நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறார்கள், யூதர்கள் அறிஞ்சதான் தொழுதுகிறாங்க. நாங்கள் பிதாவானவர் எப்படி விரும்புகிறார்னா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதை பிதா விரும்புகிறார். அல்லேலூயா.
இப்போ நீ ஒர்ஷிப் நீ விருப்பம் போகிற பண்ணுறது இல்லைப்பா. நீ ஏன் ஒர்ஷிப் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் 8 பாட்டு பாட்டேன் 125 பாட்டு பாட்டேன் இது உனக்கு வேணால் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுய திருப்தி அடைஞ்சிக்கலாம் ஒழிய இதை பிதா விரும்புகிறாரா, இதை பரிசுத்தாவியானவர் விரும்புகிறாரா அப்படின்னா இயேசு சொல்கிறாரு, நீ எப்போ நீ உன் விருப்பம் கிடையாது. இது நீ பிதாவானவர் எப்படி விரும்புகிறார்னா ஆவியானவர் நீயும் இதை தான் காணியஸ்திரி முன்னிலைப்படுத்துகிறார். சரியான வர்ஷிப்பை இவர் தெரிந்து கொண்டுகிறார். அவர் வைக்கிறார் தன்னுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவி நிலைநிறுத்தி ஆவியோடும் உண்மையோடும். அப்புறம் சொல்றாரு கர்த்தரே ஆவியானவர். இது குறித்து நிறைய காரியங்கள் உண்டு, நான் பார்க்க போகிறோம். அப்ப கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றது, ஆவியானவர் அப்படியே சுதந்திரிக்கிறது, ஆவியானுடைய குணாதிசயங்களை அப்படியே ரிசீவ் பண்றது, அந்த சாரை உறிந்து கொள்வது, அதை அப்படியே எடுத்துக்கொள்வது, அப்படியே பிரதிபலிப்பது, அதுதான் வர்ஷிப்பு. அதை பிதா விரும்புகிறார். அது அந்த மாதிரி வர்ஷிப்பை தான் தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் நல்லது தான். நான் அதை டான்ஸ் ஆடுறதுக்கோ டான்ஸ் ஆடாதோ எதுக்கும் நான் எந்த கமெண்ட்டை சொல்ல விரும்பலை. அது ஒருத்தருடைய உணர்ச்சிகளை பொறுத்து இருக்குது. சில பேர் உட்காந்தா எழுந்திருக்க மாட்டான், சில பேர் கொஞ்சம் தன்னுடைய உடலை அசைச்சு பண்ணுவான், அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் அது உண்மையில் அந்த விருப்பம் கடைசியில் கொண்டு போய் சேர்ப்பது எதுவாக இருக்கணும், தொழுது கொள்வதில் கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கணும். சரி, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். இயேசு சொல்கிறாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை அப்படின்றார். 26 வசனத்தில் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை என்றார். அதுக்கு அவன் ஆன்சர் பண்ணுறான் பாருங்க. என்ன ஒரு பிராண்ட் ஆன்சரு, ஏதோ ஒரு அற்புதமான ஒரு ஆன்சரு. எந்த ஒரு இவனுக்கும் ஒன்றுமே தெரியாது, எவன் படித்தவன் பண்டிதன் பெரிய பெரிய ஆள் எவனுக்குமே தெரியாது. அந்த பணிந்து கொண்ட பிற்பாடு அவருடைய ரெவலேஷன் நாலேஜ், அவருடைய தொழுது கொண்ட பிற்பாடு அவருடைய உள்ளான கண்கள் திறக்கப்படுகிறது. அவருடைய கண்கள் அப்படியே காணுகிறார். அவர் சொல்லுகிறார், மெய்தான், உண்மைதான், நாங்கள் நாய்க்குட்டி தான், நீங்கள் பிள்ளை நப்போம், நீங்கள் தகப்பன். யார் யூதர்களுக்கு இஸ்ரவேலுக்கு தகப்பன் நீங்கள் தான். நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை இடத்துல சிரேஷ்ட புத்திரப்பா, சிரேஷ்ட இஸ்ரவேலே நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த புத்திரனுக்கு கொடுக்குற அப்பத்தை எங்களுக்கு கொடுக்கறது சொல்லியிருக்கீங்க, உண்மைதான். ஆனால் கீழே விழுது பார். காணியாளர்களை யூதர்கள் நாய்கள் சொல்லுவாங்க, கேவலமானன்னு சொல்லுவாங்க. அவங்கள புறஜாதிர நாய்கள்னு சொல்லி திட்டுவாங்க. அந்த நாய் தேசத்துக்கு ஏன் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இங்கே ஆண்டவர் இதை வெளிக்காட்ட விரும்புகிறார். இங்கே தேவனுடைய சித்தத்தை மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். தேவனுடைய அனாதி அன்பை, அனாதி தீர்மானத்தை, தேவனுடைய எதிர்பார்ப்பை, தேவனுடைய விருப்பத்தை அந்த இடத்துல கொண்டு வரார். அது சொல்கிறாரு, அவர் சொல்கிறான், மெய்தான் ஆண்டவரே, ஆனால் கீழே விழுற துணிக்க ஒரே துளியோடு விழுதுபார், அதை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். என்ன ஒரு ஆச்சரியமான, என்ன ஒரு அதிசயமான, ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட். நான் இப்போ சொல்கிறேன், தேவனை விரும்புகிறவர்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வார்கள். அப்போ ஒரு மனுஷன் ஆவியோட தொழுது கொள்ளும் பொழுது உண்மை நிலைமை அப்படியே தெரியும். உண்மைன்னா என்னன்னு தெரியும், சத்தியம்னா என்னன்னு தெரியும். இப்போ இவளுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சு போச்சு. என்னன்னா பணிந்து கொள்றதுனால பிதாவாகிய தேவனிடத்தில் சுகமளிக்கிற அப்பம் உண்டு, போஷிக்கிற அப்பம் உண்டு. அவர் அப்பத்தை வச்சுட்டு இருக்கிறார். அந்த அப்பம் நமக்கும் தேவை, அது கொடுத்தாகணும். அவர் அதை கொடுப்பார், அதை நான் சாப்பிடுவேன், அது எனக்கு சுகம் உண்டாகும் அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டின் அறிவு. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். தேவன் விரும்புகிற அந்த சத்தியம். நம்ம ஏதோ படிப்பிச்சுக்கிறோம், இது ஒரு தண்டனை, இது ஒரு பாடு, இது ஒரு ஆண்டவர் இப்படி தான் வச்சிருக்கிறாரு, அப்படி தான் வச்சிருக்கிறாரு. சுய அறிவில் இல்லை, தேவனுடைய அறிவில் அதை புரிந்து கொள்கிறார். தேவனுடைய அறிவில் அதை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், மெய்தான். அவர் சொல்றார், அவர் சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, கரெக்டா ட்ரூத்தை புடிச்சிட்டார். நீங்க சொல்றதுக்கு உண்மைதான், அவர் சொல்றா உண்மை, நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா எனக்கு ஒரு துண்டு அப்பம் கீழே விடுமே, அதை சாப்பிடுவேனே, நான் சுகம் பெற்றுக்கொள்வேனே, நான் விடுதலை பெற்றுக்கொள்வேனே அப்படின்றான். மெய்தான் அந்த வார்த்தையை நான் ஆச்சரியப்படுகிறேன். என்ன அற்புதமான வார்த்தை, ஒரு இலக்கிய வார்த்தை. சோத்திரம், மெய்தான்னா ரியல், உண்மை. ஏன்னா தேவனுடைய அந்த சத்தியத்தை, தேவன் வைத்திருக்கிறதான அந்த மறைவான வெளிச்சத்தை அவள் வெளியிலே கொண்டு வருகிறான். தின்னமே இருக்கிறான். உடனே சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. இந்த தேவனை பணிந்து கொள்வதால் என்ன நன்மை கிடைக்கும்? இது ஒரு நன்மையாக சொல்லிட்டே போகலாம். உனக்கு பெரிய விசுவாசத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. மிகப்பெரிய விசுவாசத்தை அவர் கொடுப்பார். சோத்திரம். அந்த இடத்த இந்த செகண்ட்ல அந்த செகண்ட்ல அவன் மகள் சுகமாகிறான்.
மெய்தான் ஆண்டவரே வெளிப்பாட்டின் அறிவு. ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க தேவ சமூகத்தில் தொழுது கொள்ளும் போது, அவரோடு கூட இணைக்கப்படும் போது, அவரோடு ஒன்றாய் நீங்கள் ஜாயின் ஆகும்போது, அங்க இருக்கிற வெளிச்சம் உங்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் மகிமையின் வெளிச்சத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்ப அந்த பிரகாசம் பாருங்க, இயேசு சொல்லலை நீ இந்த நேரமே சுகமாவாய் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவ உடனே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாரு? எப்பா நீ கரெக்டாக பிடிச்சிட்ட, ட்ரூத்தை பிடிச்சிட்ட, சத்தியத்தை பிடிச்சிட்ட, தேவன் கொடுக்குற வெளிப்பாட்டின் அறிவை பெற்றுக்கிட்ட, உன் இருதயத்தில் அது வந்துடுச்சு, வெளிச்சம் உன் இருதயத்திலேருந்து பிரகாசிக்குது. உன் இருதயத்திலேருந்து பிரகாசிச்சதுனால நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். உன் பிள்ளை சுகமானு நினைச்சியா, இந்த செகண்ட், இந்த நேனோ செகண்ட்ல உன்னுடைய குழந்தை, உன்னுடைய மகள் அவள் பூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வாள் என்று சொல்லி அவள் உன் விசுவாசம் பெரிதென்று அவளை அப்ரிஷியேட் பண்ணுகிறாள். இதெல்லாம் எப்படி கூடும்? சரியான ஒரு தொழுகை, சரியான ஒரு தொழுது கொள்ளுதல். பாருங்க, அவள் எல்லாவற்றையும் இந்த தொழுது கொள்ளுதலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சடங்காச்சாரங்கள், சமாச்சாரங்கள் என்னென்னமோ இதில் ஆட் பண்ணி, அதை ஆட் பண்ணி, மெழுகுவத்தி கொளுத்தி, இதை கொளுத்தி, அதை கொளுத்தி, சாம்பிராணி போட்டு, ஊதுவத்தி போட்டு, அந்த போட்டு, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அவைகள் மத்தியில் அவர் பெற்று ஆண்டவர் பரிபூரண சுகத்தை அவளுக்கு கொடுத்தார். அச்சனமே அவன் என்ன செய்றா? அவளுடைய மகள் பிசாசு ஓடியே போயிடுச்சு. அவளை விட்டு அவள் அகற்றப்பட்டது. இன்றைக்கி உங்கள் பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, பல விதமான சூழ்நிலையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களா? சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்களா? சாத்தானால் பல விதமான விதத்தில் நெருக்கப்பட்டிருக்கீங்களா? சரியான ஒரு விடுதலை, சரியான ஒரு வர்ஷிப், சரியான ஒரு ஆராதனை, சரியான ஒரு தொழுதுகொள், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது அப்படியே கிறிஸ்துனுடைய கேரக்டர், கிறிஸ்துனுடைய சாயலை அப்படியே பிரதிபலிக்கிறீர்கள். தொழுது கொள்வது என்றால் என்ன? ஒரு சரியான தொழுது கொள்ளல தேவனுடைய பிரதிபலிப்பு உண்டாகிறது, இயேசுடைய பிரதிபலிப்பு உண்டாகிறது, இயேசுடைய மகிமையின் வெளிச்சம் பிரதிபலிப்பாய் மாறுகிறது. நான் நினைக்கிறேன் அப்படியே மாறினோன்னு அந்த வெளிச்சம் இருதயத்தில் பட்டு பளிச்சுன்னு நேராக போய் அவன் மகக்கிட்ட சோத்திரம், அந்த மகக்கிட்ட இருக்கிற பிசாசு நாவியில் போய் அட்டாக் ஆனோடனே உடனே சுகமடைகிறாள், பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது தேவனை போலவே மாறுகிறோம், தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய அதிகாரத்தை பெற்றுக்கிறோம், தேவனை போலவே மாறுகிறோம். அப்போ பொழுது கொள்வது என்பது அப்படியே ஏற்றுக்கொள்கிற சாயல், அப்படியே உண்டாகிற சாயல் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த கானானிய ஸ்திரீ எப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் அந்த தேசத்தோடைய பழக்க வழக்கங்கள், தேசத்தோடைய தவறான காரியங்கள், இன்னும் தேசத்தோடைய சகல விதமான முரட்டாட்டமான காரியங்கள் எல்லாத்தையும் விடுத்தது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தியம் என்பதை அவர் தொழுது கொள்ளும்படியாய் அவள் பணியும் போது தேவன் அவளுக்கு பெரிய நன்மை செய்கிறார். தேவனே அப்ரிஷியேட் பண்ணுறாரு, யாரையும் அப்ரிஷியேட் பண்ணல. கானானிய ஸ்திரீயை விசுவாசம் பெரிது. பாருங்கள், அந்த கானானிய ஸ்திரீ நமக்கு சொல்லி தருகிறார். அவ்வளவு வர்ஷிப் பண்ணா அதுதான் உண்மையான தொழுது கொள்ளுதல், அதுதான் உண்மையான தேவனை ஏறெடுப்பது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.